எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக இந்த சமயத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Please be seated. Once again, thank the Lord for this wonderful opportunity. And அருமை ஐயா அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என் வாழ்த்துதல்களையும் உங்கள் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தியானத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம். ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம். நாம் இதற்கு முன்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் காலத்திலே ஒரு சீர்திருத்தம் நடைபெற்றது. ஆகவே தான் நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அப்பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? கத்தோலிக்க திருச்சபை சில ஆலயங்களை கட்ட வேண்டும் அல்லது வேட்டிகனை கட்ட வேண்டும் என்று சொல்லி சில பணம் they wanted to collect the money, so they introduced a new system. ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அதுதான் பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்வார்கள். அப்ஜெக்டிவ் இஸ் குட். அப்ஜெக்டிவ் என்ன? ஆலயங்களை கட்ட வேண்டும் என்பதுதான். ஆனால் the way is wrong. அவர்கள் எடுத்த வழி தவறு. அவர்கள் இறந்தவர்களுக்கும் சரி, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சரி, நீங்கள் இந்த பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அனௌன்ஸ் பண்ணினார்கள். ஸோ எல்லாரும் யூரோப்பியன்ஸ் எல்லாரும் அந்த ஸ்மால் மணியை கொடுத்து அந்த பாவ மன்னிப்பு சீட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுதுதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இது வேதத்தின்படி சரியல்ல. ரட்சிப்பு என்பது இலவசம், நீ விலை கொடுத்து அதை வாங்க முடியாது என்று ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ஆகவே தான் அவர்கள் நாம் எல்லாரும் புராட்டஸ்டன்ட் என்று சொல்லி புதிதாக நாங்கள் இருக்கிறோம். இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் அப்ஜெக்டிவ் இஸ் கரெக்ட். நான் சொல்கிறதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எடுத்த நோக்கம் சரியான நோக்கம், ஆலயங்களை கட்ட வேண்டும் என்பதுதான். அதுக்கு பணம் வேண்டும். ஆனால் வழி சரியல்ல. The way that they have taken the decision to collect the money, it is extremely wrong. It's against the word of God. That is what Martin Luther opposed it. He protested. No, this is not the way. You can't collect the money like this. இப்படி பணத்தை நீங்கள் சேகரிக்க முடியாது என்று சொல்லி சொன்னார். அதுதான் புரோட்டஸ்டன்ட். எனக்கு அன்பானவர்களே, இதற்கும் இன்றைய கிறிஸ்தவத்திற்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க, இது கொஞ்சம் கடினமான உபதேசம் தான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் எது சரியாய் போகுதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? Most of the things are not going right according to the word of God. இன்றைய கிறிஸ்தவம் கரப்டட் ஆகிவிட்டது. பர்சனல் கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பங்களுக்குள்ளே சண்டை, கோர்ட் கேஸ், இன்டெகிரிட்டி போயிடுச்சு, பர்சனல் இன்டெகிரிட்டி போயிடுச்சு. விபச்சாரம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னால் அது பேர் கூட அவங்க கூட இருக்கக்கூடாதுப்பா, ஆனால் விபச்சாரம் இருக்கிறது. டிவோர்ஸ், புத்திஸ்டுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்டியானிட்டியிலே தான் டிவோர்ஸ் அதிகம். இங்கே இருக்கிற ரிலிஜன், நிறைய ரிலிஜன் இருக்கிறது. ரெண்டு புத்திசம் ஆல்மோஸ்ட், கிறிஸ்டியானிட்டி ஆல்மோஸ்ட் சேம் பர்சன்டேஜ், 2.5 2.3. ஆனால் ரெண்டிலும் தான் டிவோர்ஸ் ஜாஸ்தி. மற்ற மதங்களிலே டிவோர்ஸை குறித்து எழுதியிருக்கிறார்களோ இல்லவோ தெரியல. ஆனால் நமக்கு கர்த்தர் கிளீனாக எழுதி கொடுத்திருக்கிறார், கரெக்டாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதுதான், நீ டிவோர்ஸ் பண்ணினால் இதை செய்கிறாய் என்ற அர்த்தம், நீ விபச்சாரம் செய்கிறாய் என்ற அர்த்தம். ஆனால் எத்தனை டிவோர்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் நடக்கிறது? எதற்காக நடக்கிறது? தெய்வ பயம் கிறிஸ்தவத்தை விட்டு அண்டு போயிற்று. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற கூட்டம் கிறிஸ்தவத்தில் இல்லை. ஏதோ காருகிறார்கள், போகிறார்கள், வாழ்கிறார்கள். மோட்சம் என்றோ எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ உலகம் இது. ஒரு ஊழியக்காரன் இந்த ஊர்ல தான் இருக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு ஆண்டவர் சொன்னார், 15 வருஷம் என்னோடு வாழ்ந்த என் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு புதிதாக ஒரு பெண்ணை நான் மணந்து கொண்டு என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் உன் ஊழியம் நன்றாயிருக்கும். எந்த ஆண்டவர் சொன்னார்?
எந்த ஆண்டவர் சொல்லுவார் அவனும் ஊழியம் செய்கிறான், அவனையும் அழைத்து ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவத்திலே நீங்க எது சரியாய் போய் கொண்டிருக்கிறது? பர்சனல் இன்டெகிரிட்டி, பர்சனல் the way of following the word of God is completely collapsed. We are not the model for the rest of the world. We are not the model for the Gentile people. We do sometime more than them. This is what the present Christianity. This is what the present Christianity. Shame to say that sometimes. இதை சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது சில நேரங்களிலே. எனக்கு அன்பானவர்களே, சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். தன் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீட்டு கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து தன் பிள்ளைகள் தன்னை ஃபாலோ பண்ணி வருவார்கள், தன்னை பின்பற்றி வருவார்கள் என்று எதிர்பார்த்த ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சீர்திருத்தம் என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே வர வேண்டும். மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்தவத்தின் சமுதாயத்திலே கொண்டு வந்தார், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தான் அது தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலேயாய் போய் ஆணி அடித்து சொன்னார், ரட்சிப்பு இலவசம், கர்த்தரை பின்பற்று, வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொடங்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே தொடங்க வேண்டும். இது பர்சனல் லைஃப். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, மற்றவங்களை குறை சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க. தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன். வேதனையோடு சில நேரத்திலே சொல்ல வேண்டி இருக்கிறது. ஊழியங்களிலே எது சரியாய் போகிறது என்று நினைக்கிறீர்கள்? இன்ஃபைட்டிங் இல்லையா, சண்டை இல்லையா, கோர்ட் கேஸ் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு இது கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டவைகள் அதை மாற்றுவதற்கு ஒருவனுக்கு உரிமை இல்லை. அதை ஃபாலோ பண்ணுகிறாயா இல்லையா என்பதுதான் கேள்வி. இரண்டாவது, ரெண்டு காரியங்களை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று, உலகத்தை பின்பற்றாதே என்று சொல்லுகிறது. உலகத்தில் 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம், உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். நீ அன்பு கூர்ந்தால் பிதாவுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை என்று யோவான் சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார், 4வது அதிகாரம் 4வது புஸ்தகம், ஜேம்ஸ் 4th chapter verse 4, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். He is an enemy for God. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, whoever therefore wants to be the friend of the world makes himself an enemy of God. Enemy of God. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, படிச்சிருப்பாங்க. ஆனா அதை விட முடியல. ஏன்? உலகம் அட்ராக்டிவா இருக்கிறது, மேக்னிஃபிஷண்டா இருக்கிறது, tremendous, beautiful, everything is wonderful nowadays. The world has come into Christendom. சபைக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே உலகம் வந்து விட்டது. உலகம் எந்த அளவிற்கு ஊழியங்களையும் சபைகளையும் ஆண்டு கொள்ளுமோ அந்த அளவுக்கு உலகம் அதை ஆண்டு கொள்ளும், சபையை ஆண்டு கொள்ளும், சபையை அழித்து போடும், சபையை அழித்து போடும். 2 ராஜாக்கள் 2 Kings 16th chapterல ஒரு அரசன் இருந்தான். அவன் பேர் அஹாஸ். வெரி சயின்டிபிக்கான மனுஷன், டெக்னாலஜிலே வெரி இன்ட்ரெஸ்டடான மனுஷன் அவன். He went to Damascus, சீரியா தேசத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிருந்தான். அங்க ஒரு பிரம்மாண்டமான பலிபீடத்தை பார்த்தான். Is in a magnificent altar. அப்படியே டிராயிங் போட்டு, ஐ எம் an engineer, so பியூட்டிஃபுல்லாக சிவில் டிராயிங் போட்டு அதை உடனே அனுப்பிச்சான். அங்க ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர்கிட்ட சொன்னா, நான் வர்றதுக்குள்ள இதை கட்டி முடிச்சிருக்கணும், இதே படி கட்டணும். ஐயா, சாலமோன் ஆலயத்துல இப்படி கட்டுறதுக்கு இடம் இல்லையே, வெளியே கட்டு. சாலமோன் ஆலயத்துக்கு வெளியே பிரம்மாண்டமான ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லிவிட்டான். அதே போல அவன் வருவதற்குள் அந்த பிரதான ஆசாரியன் அதை கட்டிட்டான். கட்டினோன்னு கிங் வாஸ் வெரி ஹாப்பி. ஹி கால்ட் தி பிரதான ஆசாரியன், எல்லா பலிகளையும் இதிலே செலுத்து, இனிமே சாலமோன் ஆலயத்துக்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே செலுத்து. 2வது
ராஜாக்கள் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நடுவே ஆலயத்திலிருந்து முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்துக்கு வடபுறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலிகளையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் தேச ஜனத்தின் சர்வாங்க தகன பலியும் அவர்கள் போஜன பலியும் அவர்கள் பான பலியும் செலுத்தி அதில் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அப்பொழுது பிரதான ஆசாரியன் கேட்டான், ஐயா, இந்த வெங்கல பலிபீடத்தை சாலமோன் ராஜா உண்டு பண்ணானே, அது என்ன பண்றது? what I should do? இங்க வந்து உள்ள இருந்து வெளியே எடுத்து வெளியே வச்சிருன்னு சொல்லிட்டீங்களே, இதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், அது தொடர்ந்து படிச்சீங்கன்னா இருக்கும், இந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதுக்கு உதவும், குறி கேட்கிறதுக்கு உதவும், தீர்க்க தரிசனம் கேட்கிறதுக்கு உதவும். ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் எனக்கு வேணும்னா அன்னைக்கு நான் இதுல பலியிடுவேன். மற்ற நாள்லாம் இந்த பிரம்மாண்டமான பலிபீடத்தில் பலியிடு. என்னாச்சு? கொஞ்ச நாள்ல ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே போல, ஆலயத்தை மூடிட்டாங்க. ஏன்னா எல்லாமே வெளியே இருக்குது இல்ல, பிரம்மாண்டமா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு, everything is beautiful. So people forgot to get into the temple of God. The temple was closed. பலிபீடம் அல்ல ஆலயத்தின் முழுமையும், அதற்கு முன் உள்ள பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, ஷோபிரட் இருக்கிறது, லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கிறது, தூப போட இடம் இருக்கிறது, அதுக்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, the holy of the holy place இருக்கிறது. இதையெல்லாம் ஜனங்கள் மறந்து விட்டார்கள், ஆலயத்தை மூடி விட்டார்கள். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, உலகத்தை எவன் கொண்டு வருகிறானோ கிறிஸ்தவத்தை அவன் மூடி போடுவான், கிறிஸ்தவத்தை மூடி போடுவான். நான் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. ஹில் சாங்னு ஒரு சர்ச் இருக்குது. நான் ஆஸ்திரேலியாவில் கொஞ்ச நாள் இருந்தேன், ஒரு ஃபியூ மந்த்ஸ் 3 months கண்டினியூஸாக இருந்தேன். அப்போ அந்த சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். 60 minutes ஆஸ்திரேலியா என்று ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் வரும் டிவி, செக்குலர் டிவியில். அதில் ஒரு ப்ரோக்ராம் ஒரு 2 months முன்னாடி வந்துச்சு. ஹில் சாங், ஹெல் distributing accusation exposes celebrity favored church. ஹில் சாங், ஹெல் distributing accusation exposes celebrity favored church. என்னாச்சு? அதோடைய ஃபவுண்டர் பிரையன் ஹூஸ்டன், பாஸ்டர் பிரையன் ஹூஸ்டன், அவர் மேலே சைல்ட் அபியூஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க. So he had to resign from all the position in the church. இது உண்மையோ போய் அவர் மறுக்கிறார். ஆனா செக்குலர் டிவி சொல்றான் இதான். ஏன்னா செக்குலர் டிவி சும்மா சொல்ல மாட்டான், ஏன்னா கேஸ் போட்டுருவாங்க அவனை, அதனால சும்மா சொல்ல மாட்டான். பிரையன் ஹூஸ்டன் ரிசைன் ஃப்ரம் ஆல் ஹிஸ் பொசிஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க அப்பா மேலேயும் கேஸ் இருக்குதான். அவர் பெரிய பாஸ்டர், அவர் ஏஜி சர்ச் பாஸ்டர், அவர் ஆஸ்திரேலியாவோட சீஃப், அவர் மேலேயும் சைல்ட் அபியூஸ் கேஸ் இருக்குதான். சிட்னியிலே உள்ள ஹில்சாங் சர்ச்சில் ஒரு ரேப், அது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஹில்சாங் நடத்துகிற காலேஜில் விமன் ஆர் ஆல் அபியூஸ்ட், அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நேரடியாக கேட்கலாம். செக்குலர் டிவிக்காரன் நியூயார்க்கில் ஃபேமஸ் சர்ச் நடத்துனாங்க ஹில்சாங். அவருடைய பாஸ்டர் பேர் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கார்ல் லென்ஸ், வெரி ஃபேமஸ் பாஸ்டர். எல்லா செலிபிரிட்டி வருவாங்க, ஜஸ்டின் பீபர், பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் எல்லாரும் வருவாங்க, பெரிய ரிச் பீப்புள் வருவாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சர்ச். அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர் கார்ல் லென்ஸ்ங்கிறவர் இன்ஃபிடிலிட்டி, அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து விபச்சாரம் செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார். ஆகவே அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஊஸ் பண்ணாங்க. டல்லாஸ்ல ஒரு சர்ச் இருக்கு ஹில்சாங்குக்கு, அதை மூடிட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் ஹில்சாங்கிலே விதின் a year, ஒரு வருஷத்துக்குள்ளே அநேக அக்யூசேஷன், சைல்ட் அபியூஸ், விமன் அபியூஸ், ரேப் அண்ட் இன்ஃபிடிலிட்டி எல்லாம் ஒரு சர்ச்சிலே நடந்தது. காரணம் என்ன? உலகத்தை அவன் உள்ளே கொண்டு வந்தான். ஏதோ யங் பீப்புள் அட்ராக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. என்னைக்கு உலகத்தை நீ சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தியோ அன்னைக்கு அந்த உலகம் அந்த சர்ச்சை அழிச்சோம். Don't mistake me. This is the fact. India is today following the same trend. இன்னைக்கு இந்தியாவில் அதே ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. உலகத்தை எப்பொழுது கொண்டு வருகிறானோ அந்த உலகம் அந்த கிறிஸ்தவத்தின் காரியங்களை அழித்து போடும், அழித்து போடும். More you bring
world into the church. World will rule the church. உலகம் அப்படி கொடுமையானது, எல்லாமே பிரம்மாண்டமா இருக்குது. ஒரு சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க. போய் வந்தா இருட்டா இருந்துச்சு. சிட்னில ஹில்சாங் எப்படி இருக்குமோ அதே மாடல் தான். இருட்டா இருந்துச்சு. ஒரு 2 லைட்டு வந்து யங் பீப்புள் பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. ஒரே டிஸ்கோ லைட்ஸ். டப 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 டப. ஐ நோ வாட் இஸ், என்னன்னு தெரியும் எனக்கு. டிஸ்கோ லைட்ஸ், புகைலாம் வருது. திடீர்னு புகையெல்லாம் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதுக்கு மெஷின் வச்சுருக்காங்க இப்போ. அப்படி தட்ட தட்ட தட்டன்னு ஒரே சவுண்டு. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்? உலகத்தை நீ பின்பற்றுகிறாய். உலகத்தை பின்பற்றுகிறார்கள். தேவனுக்கு வேணும். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தை எவ்வளவு பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு அழிவு நிச்சயம். அந்த அளவுக்கு அழிவு நிச்சயம். சீர்திருத்தம் எதிலே வர வேண்டும்? நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எங்கே உலகம் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு தூர போயிடணும். அவ்வளவுதான். இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். இரண்டாவது, பணத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னார். 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று ஆண்டவர், இன்னொன்று எது? பணம். மணி இஸ், பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீங்கிற்கும் வேறாக இருக்கிறது. ஒரு காலத்தில் கர்த்தருக்காய் இதெல்லாம் நாங்கள் இழந்தோன்னு சொன்ன ஊழியக்காரங்க இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கள் சாதாரணமாக வந்த ஐயா சைக்கிள் தான் வச்சிருந்தோம், ஸ்கூட்டர் தான் வச்சிருந்தோம். இன்னைக்கு எங்களுக்கு BMW கார் கொடுத்துருக்காரு ஆண்டவர், பென்ஸ் கொடுத்துருக்கிறார், ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்துருக்கிறார், ஃப்ளைட் வாங்கிட்டோம், ஹெலிகாப்டர் வாங்கிட்டோம். இப்படி சொல்றவங்க தான் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்க. கிறிஸ்தவம் என்பது தியாகத்தினால் வந்தது. It is a foundation on the sacrifice. நீ கிறிஸ்தவத்துக்கு உன்னை இழக்கவில்லை என்றால் அதில் பவர் இல்லை. Absolutely the Christianity powerless when it forgotten the fundamental truth of sacrifice. கோதுமை மணி விழுந்து செத்ததாகில் அது பலன் கொடுக்கும். எதை இழந்தான் கிறிஸ்தவன் என்று? எந்த ஊழியக்காரன் இழந்திருக்கிறான் கிறிஸ்தவன்? எல்லாரும் பக்தி மார்க்கத்திலிருந்து பணத்தை எடுத்து லக்ஸூரியஸாக வாழ வேண்டும் என்று வருகிறான். எது சரியாய் போய் கொண்டிருக்கிறது ஐயா கிறிஸ்தவத்திலே? எது சரியாய் போய் கொண்டிருக்கிறது? இதிலிருந்து இதை படித்து பார்த்து இதன்படி நீங்க அளந்து பார்ப்பீர்கள் என்றால் எது சரியாய் போய் கொண்டிருக்கிறது? நீங்க சொல்லலாம், பிரதர் ஊழியம் செய்ய பணம் வேண்டாமா? நானும் ஊழியம் செய்யறாங்க, நாங்களும் ஊழியம் செய்யறோம். 60 ஊழியக்காரங்க இருந்தாங்க. 60னா 60 கப்புள். ஐயா 120ன்னு சொல்லுங்க அப்படிம்பார். 120 மிஷனரின்னு சொல்லுங்க, நீங்க 60ன்னு சொல்லாதீங்க அப்படிம்பார். 60ஓ 120ஓ. கரெக்டாக லாக்டவுன் ஆரம்பிச்சதுங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அந்த காலத்தில் 0 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். யாரெல்லாம் ஊழியத்தில் இன்னொரு சேர்ந்து அதிலிருந்து ஒரு பைசா கூட எடுக்கக்கூடாது, ஒரு டீக்கு கூட பைசா எடுக்கக்கூடாது. வருகிற பணம் அப்படியே மிஷனுக்கு போயிடணும். ஸோ எங்களுடைய சொந்த டிராவல், இப்போ நான் வந்து சத்தீஸ்கர் போகிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், டிராவல்க்குரிய டீசல், ஃபுட்டு, தங்குற இடம், என் கூட வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நானே கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஃபார்முலா. 0 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். No money should be touched from the mission. This is what that we have taken. God blessed it. Lockdown started. ஏப்ரல் மாதம் வந்துச்சு 2020. I was little afraid. 60 குடும்பங்களை சப்போர்ட் பண்ணுமே ஆண்டவரே, சர்ச்செல்லாம் மூடிட்டமே, ஐடிக்கார அதெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே, எப்படி நடத்த போகிற ஆண்டவரே அப்படின்னு ஒரு தடவை ஜெபம் பண்ணேன். ஒன்றுமே சொல்ல ஆண்டவர். ஒரு வாரம் கழித்து எனக்கு கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணேன். 20 ஊழியக்காரங்களை எடுத்தியே, அவங்கள ஏன் நீ பெர்மனன்ட் பண்ணல அப்படின்னு கேட்டார். அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா கேட்டியான்னு கேட்டார். எனக்கு பயம் வந்துருச்சு. நான் உடனே காலையில் கொஞ்சம் நேரம் ஆன உடனே கூப்பிட்டேன், எங்கள் ஃபீல்ட் கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்களான்னு கேளு கர்த்தர் சொல்கிறாரு. ஃபோன் பண்ணால் 8 பேர் சொன்னால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் யார். சிலர் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் யான்னு சொல்லி. கர்த்தர் உடனடியாக பேசினார், உன் ப்ராசஸ் எல்லாம் தூக்கி போடு, பயத்தெல்லாம் தூக்கி போடு, அந்த 20 பேரை எடு அப்படின்னார். ஏப்ரல் மாதம் லாக்டவுன் தொடங்கிருச்சு, எவ்வளோ நாள் போகும் அதெல்லாம் தெரியாது, ஆனால் 20 குடும்பங்களை புதிதாக எடு என்று சொன்னார். கீழ்ப்படியே பழகி கொண்டோம். ஆகவே ஒன்றும் கேள்வி கேட்கல தான்.
என் ட்ரெஷரரை கூப்பிட்டு எல்லாருக்கும் பணம் அனுப்பிச்சிருமான்ட்டேன். எல்லாம் அனுப்பிச்சாச்சு. 80 ஊழியக்காரர் குடும்பம் ஆயிடுச்சு. ஆனால் தருவாரோ தரமாட்டாரோ, பணம் வருமோ வராதோ பயம் இருந்துச்சு. ஆனால் கேட்கல நான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சாட்சியா உங்கள் முன்னாடி, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு மாதம் கூட ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி. எல்லா மாசங்களும் 1ஆம் தேதி அனுப்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு கர்த்தர் எல்லா விதமான பணங்களையும் அனுப்பி வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. That is God. He is the owner of everything. He created the world. The gold and silver belongs to him. Everything he owns it. He knows what to do. He knows how to give. இப்போ அடுத்த மாதம் இன்னும் ஒரு 20-25 ஊழியக்காரங்களை எடுக்கிறோம். இன்னும் லாக்டவுன் வருமா வராதா அதெல்லாம் தெரியுது. ஆனாலும் 25 ஊழியக்காரங்க. We are crossing 100 missionary families. அதாவது 200 மிஷனரிஸாக மாறி போகிறோம். சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா இதெல்லாம் சந்தேகம் வந்தால் கூட நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் தருவார். ஹெட்சன் டெய்லர் சொன்னார், if it is from God, the provision will be given by the Lord. அது கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, பணத்தினால் தங்களை லக்ஸூரியஸாக மாற்றிக்கொள்வர்களை பின்பற்றாதீர்கள். அவர்களுக்கு பணம் அனுப்பாதீங்க. It is your sin. The Lord will question you when you stand before him. இந்த திட்டம் அந்த திட்டம், 10,000 ரூபாய் சீட் கொடு, 1 லட்சம் ரூபாய் மாறி போவோம் அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. இந்த வேதம் எங்கேயும் சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒன்று சொல்லியிருக்கு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்னைக்கு பெரிய ஊழியத்தில் மாத்திரம் இல்லைங்க, சின்ன ஊழியங்கள் கூட பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு லேடிகிட்ட சுவிசேஷம் சொல்லும்போது, ஐயா என் பெண்ணுக்கு பிசாசு பிடித்திருந்தது, நான் ஒரு ஊழியக்காரத்தில் எடுத்து கொண்டுகிட்டு போனேன், 15,000 ரூபாய் கேட்டார். ஐயா, கிறிஸ்தவம் என்பது பணத்துக்காகவே போய்விட்டது. பணம் பணம் பணம். கர்த்தர் சொன்னார், இலவசமாய் பெற்றாய், இலவசமாய் கொடு. எங்கே பணத்தை கேட்கிறார்களோ ஜெபத்திற்கு, அங்கே நீங்க போகாம இருக்கிறது நல்லது. இதுதான் சீர்திருத்தம், இதுதான் சீர்திருத்தம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல. டிட்ரானமினா எப்படி சொல்றது தமிழ்ல? எனக்கு உபாகமம் 10வது அதிகாரம் 17வது வசனம். டிட்ரானமி உபாகமம் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. He never takes bribe. இங்கிலீஷ் பைபிள் வெரி கிளியராக சொல்லுகிறது, he never takes bribe. நீங்க கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு கர்த்தருக்கு பரிதானம் கொடுத்துட்டு லஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு திருப்பி கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. It's a sin against God. It's sin against God. நீங்க கொஞ்சம் டஃபா பிரீச் பண்றேன்னு வருத்தப்படாதீங்க. உண்மையை சொல்லிடுறதுதான். யோபுவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். It all belongs to me. Who are you to give me money to get something out of it? You are foolish when you give money to get something out of God. You give with voluntarily, with pleasure. இருதயத்தில் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு கொடுங்கள், தப்பில்லை. ஆனா இதை கொடுத்துட்டு எனக்கு கர்த்தர் தருவார்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை போல ஒரு கொடுமையான காரியம் ஒன்றுமில்லை. ஊழியத்தில் வருகிற பணத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை லக்ஸூரியஸாக வாழுகிறவன் உயிரோடு செத்தவன். அவன் இரத்த பணத்தை வாங்குகிறான், இரத்த பணத்திலே வாழ்கிறான். கிறிஸ்து இயேசுவின் இரத்த பணம் என்று யூதாஸ் காரியத்தை எப்படி சொன்னானோ அதே போல இரத்த பணத்திலே வாழ்கிறான். அவன் உயிரோடு செத்தவன். அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. லக்ஸூரியஸ் லைஃப் இஸ் நாட் அப் டு காட். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களாகிய மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இதுதான் சீர்திருத்தம். இப்படிப்பட்டவர்களை விலகு. சும்மா நீ பரிதானம் கொடுத்து எல்லாம் வாங்கிறான்னு நினைக்காதீங்க, அது தேவனுக்கு விரோதமான பகை. இட்ஸ் a sin against God. கர்த்தர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல, லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல. நீ அவருக்கு கொடுக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது.
இட்ஸ் அபாமினேஷன். அருவருக்கத்தக்க செயல் கர்த்தருடைய சமூகத்திலே. கர்த்தருக்கு மனவாவது கொடுக்க வேண்டும். கொடுப்பார்னு சொல்லி கொடுக்காதீங்க. எனக்கு அன்பானவர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தி பர்சனல் லைஃப் டிட்டோரியேஷன். ஊழியத்திலே வேதத்துக்கு முரண்பாடான காரியங்கள். ஊழியக்காரர்கள் லக்ஸூரியஸாக வாழ்கிறார்கள், உலகத்தை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லாமல் போயிடுச்சு. வேத வசனத்தை எல்லாரும் படிக்கிறான், கேட்கிறான், ஆனா ஒருவனும் இதை படி நடக்கிறதில்லை. ஊழியக்காரனோடு சேர்த்துதான் ஒருவரும் இதை படி நடக்கிறதில்லை. இந்த சீர்திருத்தம் தான் வேணும். இப்பொழுது இந்த சீர்திருத்தம் அவசியம். இந்த சீர்திருத்தம் அவசியம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சீர்திருத்தம் மிக மிக முக்கியம். 13வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்திலே விதைக்கிறவனுடைய உபமானத்தை ஆண்டவர் சொன்னார். The sower's parable. Everybody thinks that it is a one for Sunday school children. It has a lot of deep meaning. முதலாவது உன்னை சொன்னார், ஆண்டவர் சொன்னார், வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் அவைகளை பட்சிகள் பட்சித்து போட்டன. வழி அருகேனா என்னையா? எல்லாம் வரும் வழியில. சிங்கம் வரும், ஓநாய் வரும், பிசாசு வருவான், எல்லாரும் வருவாங்க. வழி அருகிற நிற்கிறவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற விதையெல்லாம் பிசாசு எடுத்து போட்டுருவான். அப்படிதான் ஆண்டவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். The devil will pick it up. அவனுக்கு விதைத்த விதையே அவனுக்கு வேலை செய்யாது. ஏன்? அவன் வழி அருகே நிற்கிறான். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல நிலத்தில் இல்லை. வழி அருகே நின்று கொண்டு இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சிட்டு இருக்காங்க. That's not the Christian way. Either you be there or you be here. You cannot put both the legs here and there. That's not the way to the Lord, to follow the Lord. Many are doing like that. விதைக்கப்பட்ட வசனம் ஒன்றுமிகும் பிரயோஜனம் இல்லை, வெளியே வந்தவன போயிடுச்சு. இரண்டாவது ஒன்று சொன்னார், கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதைகள் உடனடியாக முளைத்தன, ஆனால் ஆழம் இல்லாததினாலே அவள் தீந்து போய்விட்டது. ஏன்? வசனத்தை உடனடியாக ஏற்றுக்கொண்டான், எமோஷனலாக சந்தோஷமாக முளைச்சிருச்சிங்க. டெப்த் இல்லை. உலகத்துக்கு எதுக்காக ஆண்டவரை தேடுறாங்க? உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள். உலகத்தில் பிரச்சனை வந்த உடனே அவ்வளவுதான் போயிடுச்சு. Problems, obstacles, diseases or something came into their life and that's all. The life has gone. விசுவாசத்தில் நிற்க பலமில்லை. அந்த விதை அழிந்து போயிட்டு, முளைச்சது அழிஞ்சிச்சு. ஏன்? ஷாலோ கிறிஸ்டியானிட்டி, டெப்த் இல்லை. உலகத்துக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள். கர்த்தர் என்ன கொடுப்பார் என்று தேடுகிறார்கள், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு சினி ஆக்டர் இறந்தாருங்க 2 days முன்னாடி கர்நாடகாவில். I don't know how many of you seen the video. எனக்கு ஒரு யாரோ அனுப்பிச்சாங்க. Such a healthy body, rich man, such a good man. He helped so many things. The way he died, I felt extremely bad. ஜிம்முக்கு போயிட்டு வந்து அப்படியே உருண்டு விழுந்து செத்துறாருங்க. Life is just like that. Life is just like that. 46 வயசாம், பெரிய குடும்பத்தில் பிறந்த மனுஷன், பெரிய தான தர்மங்கள்லாம் செய்யற மனுஷன். ஆனா லைஃப் போயிடுச்சு. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடினால் நீ பரிதாபமானவன் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு சொன்னான். நீ பரிதாபமானவன், you are a miserable man. இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடாதீங்க. இருந்தா அந்த டெப்த் இல்ல. ஷாலோ கிறிஸ்டியானிட்டி, they cannot even stand. ஒரு ப்ரமோஷன் வரலன்னா அவ்வளவுதான், விசுவாசம் போயிடும். ஒரு பிரச்சனை வந்தா போயிடும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போயிடும் இம்மீடியட்டாக. மூணாவது ஒன்று சொன்னார், முட்கள் உள்ள வேலி அருகிலே விதைக்கப்பட்டவர்கள் அது முளைச்சது, ஆனா அப்படியே இறுக்கி போட்டுருச்சு, அது செத்து போயிட்டுன்னு சொன்னார். முட்கள் உள்ளதுன்னு என்ன சொன்னார்? உலகத்தின் ஆசை, பண ஆசை, ரிச்னஸ், இவைகளுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க வாழ்க்கையில இந்த காரியங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணதுனால விதைத்த விதை, இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதில்லை. லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. 23வது அதிகாரம் 21வது அதிகாரம் 34வது வசனம். 21-34. உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும்
வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். 3 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். பெருந்திண்டி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் இஸ் த பிரைமரி ஆக்ஷன் ஆர் ஆக்டிவிட்டி which is among everybody, not alone Christians. I'm not telling everybody. இங்கன்னு இல்லைங்க, உலகத்தில் எங்க போனாலும் அதான். ஃபுட். பெருந்திண்டி கடைசி காலத்தின் அறிகுறி. நான் சொல்லது, யார் சொன்னா? இயேசு சுவாமி சொன்னார். பெருந்திண்டிங்கிறது கடைசி காலத்தின் அறிகுறி. இரண்டாவது சொன்னால் வெறியினால். வெறினா ட்ரங்கன்னஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவங்க குடிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. ரிவல்ரி இல்லைன்னா சிற்றின்பம், என்ஜாய்மெண்ட். பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ரிவல்ரி. ரிவல்ரினா என்ஜாய்மெண்ட். எங்க போனாலும் என்ஜாய் பண்ணும். அதான் அது கடைசி காலத்தின் அறிகுறி. மூன்றாவது கேர்ஸ் ஆஃப் தி லைஃப். லௌகீக கவலைகள் என்று எழுதப்பட்டிருக்கிற தமிழ்ல, ஆங்கிலத்தில் கேர்ஸ் ஆஃப் லைஃப். இந்த வாழ்க்கையை குறிச்சே திங்க் பண்றாங்க. இந்த வாழ்க்கையை குறித்தே திங்க் பண்ண வேண்டாம்னு சொல்லல, பட் அது ஒரு கடைசி கால அறிகுறி. இந்த வாழ்க்கையை குறிச்சே திங்க் பண்ணீங்கன்னா இட் இஸ் தி சைன் ஆஃப் தி எண்ட் டைம். Three signs the Lord said. பெருந்திண்டி, too much of food, carousing, revelry or drinking. Third one, the cares of the life or லௌகீக கவலைகள். இந்த மூன்றும் நீ உலகத்திலே இருப்பதை காணும் பொழுது கர்த்தர் வெகு சமீபமாய் வருகிறார். அவர் வருகிற நாட்கள் உனக்கு தெரியாது. அவர் திடீர்னு வராமல் படிக்க எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவரே சொன்னார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, 3 இடத்துலையும் ஒன்று சாத்தான் எடுத்துட்டான், ஒன்று ஷாலோ லைஃப், டெப்த் இல்லை, பிரச்சனை வந்தவன முடிஞ்சிருச்சு. மூணாவது பணம். இதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி லௌகீக கவலைகள், கேர்ஸ் ஆஃப் தி லைஃப் கான். நான்காவதாக சொன்னார், நல்ல இடத்தில் விழுந்தவைகள் 30, 60, 100 பலன் கொடுத்தன. வசனம் தான் முக்கியங்க. கடைசி காலத்தில் இந்த வசனம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த வசனத்துக்கு நீங்க ஃபாலோ பண்றதுக்கு எப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் கிறிஸ்டியன் லைஃப்ல ஒரு ரிஃபர்மேஷன் இருக்கும். Follow the word of God. I'm going to finish it off. Revelation 3 14வது அதிகாரத்திலிருந்து 14வது வசனத்திலிருந்து லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் பேசினார். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிராவது அனலாய் இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். I will vomit you. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை டேஞ்சரஸான வாழ்க்கை. இன்னொன்று ஃபர்தராக சொல்கிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவன் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுடைய பிரச்சனையை எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. I know everything upside down I know, but how much you follow we don't know. I know everything. That's the problem of today's Christianity. Exactly the Lord represented. உனக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் நீ எல்லாம் இருக்குன்னு சொல்ற. அதான் கடைசி காலத்தின் அறிகுறி. கடைசி காலத்தின் அறிகுறி எதுவுமே இல்லைனாட்ட கூட எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஒண்ணு சொல்லி உனக்கு அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார், கிரேஸ்னால நிற்கிறோம். ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட சொல்றாங்க, விபச்சார் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஈவன் இஃப் யூ கமிட் அடல்ட்ரி ஆல்சோ நோ ப்ராப்ளம், காட் வில் டேக் யூ டு தி ஹெவன். எங்கேயா எழுதியிருக்கு? இதெல்லாம் எங்க எழுதியிருக்கு? அவன் சொல்றான் என்கிட்ட, நீ விபச்சாரம் பண்ணா கூட மோட்சத்துக்கு வந்துருவே. நல்லதான்ப்பா, ஆனா அதுக்காக விபச்சாரம் பண்ணா கர்த்தரை அவமதிக்கிறியே. யூ ஆர் டிஸ்க்ளோரிஃபைங் தி லார்ட். யுவர் மாடல் இஸ் கம்ப்ளீட்லி out of the context of the Bible. You are doing something against God. கிருபையின் ஆவியை நீ உதாசீனம் பண்ணுகிறாய். உனக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீ சாதாரணமாய் எண்ணுகிறாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் காலின் கீழ் மிதிக்கிறாய் என்று ஹீப்ரூஸ் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலின் கீழே மிதிக்கிறான் ஐயா, ரத்தத்தை சாதாரணமா என்றான்.
கிருபையின் ஆவியை உதாசீனம் பண்றான். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி. Today Christianity is like that. Let us be careful. It's a small group of people. I request you, ask the Lord to revive us. சங்கீதம் இது 119 107வது வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியா என்னை உயிர்ப்பியும். Revive me, O Lord, according to your word, according to your word, according to your word. Psalm 119 107. சங்கீதம் 109 107. உம்முடைய வசனத்தின்படியா என்னை உயிர்ப்பியும். யார் இதை கேட்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்கிறார்கள். கடைசி கால காரியம் ஏதோ கார்ப்பரேட்டா எல்லாருக்கும் அல்ல, இண்டிவிஜுவலாக ரெவலேஷன்லே அதே 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என் சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Revive us, Lord, according to your word. வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு சொன்னான். அப்படியாய் செய்கிறவர்களாயிருப்போம். வேதத்தின்படி நடக்காத காரியங்களுக்கு விலகி இருப்போம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தின்படி நடக்கிறோமா என்று அனுதினமும் செக் பண்ணுவோம். கர்த்தர் என்னைக்கு வராருன்னெல்லாம் தெரியாதுங்க. Revive us, O Lord, according to your word. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உடைய வசனத்தின்படியாக என்னை உயிர்ப்பியும். கண்களை மூடி செபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கடைசி காலமையா, எப்பொழுதோ எப்பொழுது நீ வருகிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. The Lord revive us according to your word. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாதிருப்பீராக. சீர்திருத்தி நிலைப்படுத்தி எங்களை அவருடைய சமூகத்திலே நிற்பேன் என்று சொன்னாரே பேதுரு அப்போஸ்தலன், அப்படியாய் எங்களை நிலைப்படுத்துவீராக. கடைசி நாட்களிலே உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளும்படியாய் உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென்.